ஜவ்வரிசி சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அரை கப் அளவுக்கு சேமியா நல்லா இந்தளவுக்கு வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அரை கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசிங்க நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5-6 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ இது கூட நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியா சேர்த்துக்கலாங்க. சேமியாவை சேர்த்துட்டு சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இனி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இனி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ரெடி.